Hi friends, welcome to Soft Tutor. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் இருக்கக்கூடிய டெக்ஸ்டூலை எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டூலை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீன்னு மார்க் இருக்கக்கூடிய இந்த டூல் தான் வந்து டெக்ஸ்ட் டூல். இதோட ஷார்ட்கட் வந்து டீ வரும். கீபோர்டில் டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் வந்து செலக்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இருக்க டூல் எப்படின்னா, இதில் பார்த்தோன்னா ஒரு சில டூல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா சில டூல்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். அதாவது இதில் இருக்க சின்ன ஆரோ நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடில் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி பாக்ஸில் நமக்கு கிடைக்கும். இதில் ஒவ்வொரு டூலும் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற டூல் வந்து டைப் டூல். நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 லைன் இல்லைன்னா ஒரு ஹெட்டிங் இந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் வந்து டெக்ஸ்ட் டூல். ஜஸ்ட்டு 1 கிளிக்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் இல்லைன்னா ஒரு 1-2 லைன் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்காக உள்ளது. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம அடுத்து பேராகிராஃபாக நமக்கு டைப் பண்ணணும் அப்படின்னா 2 வித்தியாசம் இருக்குது. ஒரு ஹெட்டிங், ஒரு லெட்ரு, ஒரு சப் ஹெட்டிங் டைப் பண்ணுறோம். அது வந்து செப்பரேட்டாக ஒரு கிளிக்கில் கிளிக் பண்ணி நம்ம டைப் பண்ணிடலாம். பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஃபஸ்ட் இருக்க அதே சேம் டூல் தான். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம். எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பேராகிராஃபாக நமக்கு வேணும் அப்படின்ற அந்த அளவுக்கு நம்ம ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் இருக்குது, இதில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து நமக்கு டெக்ஸ்ட் நிற்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சம் டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் இந்த ஃப்ரேமுக்குள்ளே மட்டுமே தான் நமக்கு வந்து டெக்ஸ்ட்டு கிடைக்கும். இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதை வேணால் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். இப்படி பேராகிராஃப் டெக்ஸ்ட் எடுக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு உள்ளே வேறு டெக்ஸ்ட் இன்னும் ஹைடாகி இருக்குது அப்படின்னா கீழே ஒரு ரெட் மார்க் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ரெட் மார்க் இருக்குது. ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ரெட் மார்க் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரேமுக்குள்ளே இன்னும் டெக்ஸ்ட்டு வந்து ஹைடாகி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வியூ பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அதை எடுத்தோடனே ஃபுல் டெக்ஸ்ட்டு நான் வியூ பண்ணிவிட்டேன். வியூ பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ரெட் மார்க்கு நமக்கு டிசபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு செட்டிங்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ பாருங்கள், இப்போ ஹைட் ஆனோடனே அந்த டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ரெட் இண்டிகேஷன் வந்து நமக்கு இங்கே தெரியுது. நம்ம வந்து விசிபிள் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட்டு வந்து தெரியாமல் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டு வந்து தெரியாமல் ஹைடு பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ப்ராப்பராக எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து நம்ம ஒர்க் பண்ண ஃபுல் டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்காக அந்த ஒரு இண்டிகேஷன் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு டூல்லே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கேரக்டர் டெக்ஸ்ட்டு, ஒரு ஹெட்டிங் இல்லைன்னா ஒரு சப்ஹெட்டிங் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேரக்டர் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேராகிராஃபாக நீங்கள் நிறைய டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள். அது வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாக வரும். ஓகேங்களா, இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டூல் நம்ம ஆப்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு டூல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏரியா டைப் டூல்னு ஒன்று இருக்குது. ஏரியா டைப் டூல் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை கொண்டுக்கு போகிறதுக்கு தான் இந்த ஏரியா டைப் டூல் வந்து யூஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன தேவைன்னா, ஜஸ்ட்டு சும்மா எடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகாத டூல். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு தேவை, ஒரு ஷேப் நமக்கு தேவை. ஓகேங்களா, இந்த ஒரு ஷேப். ஓகேங்களா, இந்த ஒரு ஷேப்பை நான் வந்து கலரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் இருக்குது. அடுத்து இனி ஒரு ஷேப்பும் கூட நான் எடுக்கிறேன், ஓவல் ஷேப். அடுத்த ஒரு ஷேப் எடுப்போம், ஸ்டார் ஷேப். இந்த மாதிரி ஒரு 3 ஷேப் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஷேப்புக்கு உள்ளே நம்ம கொண்டு வரோம். ஜஸ்ட் அந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்துடும். உள்ளே வந்து நமக்கு தேவையான மேட்டரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதோட ஃபாண்ட் சைஸ் வேணால் குறைச்சிக்கலாம். அதாவது இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து இந்த ஒரு ஷேப்புக்குள்ளே வந்து நமக்கு டெக்ஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். ஓகே, இப்போ ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே வந்துருச்சு. இவ்வளோதான், சேம் மேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் மார்க்கு காட்டுது. இது என்னென்னா, இந்த ஃபாண்ட் லிஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஹைட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதை காட்டுது. அதேமாதிரி இந்த பாத்தில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா
இந்த மாதிரி செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னதாக்கியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி உள்ள ஷேப்புகளுக்குள்ளே நம்ம இந்த டெக்ஸ்ட்டை கொண்டுக்கு வரதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏரியா டைப் டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவைப்படுது. இது நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு இந்த மாதிரி ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் ஒரு ஷேப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பு, இப்படி ஒரு ஷேப் இருக்குதுன்னு வச்சுங்க. இது வந்து மேனுவலாக நான் க்ரியேட் பண்ணி பென் டூல் யூஸ் பண்ணி மேனுவலாக க்ரியேட் பண்ண ஒரு ஷேப்பு. இந்த ஷேப்புக்குள்ளேயே நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இந்த ஏரியா டைப் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு உள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை கொண்டுக்கு வரதுக்கு தான் இந்த நமக்குள்ள ஏரியா டைப் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அடுத்து இருக்க டூல் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டூல் வந்து டைப் ஒன் பாத் டூல். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு பாத்தில் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவைன்னா, சும்மா எடுத்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஒர்க் ஆகாது, டெக்ஸ்ட் ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம ஒரு பாத்து நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு பாத்து நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இப்படி ஒரு ஷேப்பு, ஒரு பாத். ஓகேங்களா? இந்த ஒரு பாத்தை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாத்தில் தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு கொண்டு போக போகிறோம். இதோட கலரை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துட்றேன் பிளாக்கு. அப்போ தான் நம்ம விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஷேப், இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாத்து டூல் யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் பாத்தில் கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி நமக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்ட்டை வந்து பாத்தில் நமக்கு கொண்டு போக முடியும். இது நம்மளோட கஸ்டம் ஷேப், எந்த ஷேப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகேங்களா? மேஜராக நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்னா இந்த அளவுக்குள்ள டூல் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஒரு கேரக்டர் டெக்ஸ்ட் டூலும் பேராகிராஃப் டூலு, அதே மாதிரி இந்த ஏரியா டைப் டூல், அப்புறம் பாத்து டூலும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பாக்கி உள்ள டூல் வந்து அதில் ஒரு டூல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகாது, இருந்தாலும் அதை பற்றி பார்த்துருவோம். இந்த டூல் என்னென்னா வெர்டிக்கல் டைப் டூல். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வெர்டிக்கலாக டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சாதாரண ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வர்றதுக்கு, வெர்டிக்கலாக டெக்ஸ்ட் வர்றதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். இது ஒரு சில இடங்களில் இந்த டூல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இனி அடுத்து உள்ள 2 டூல் இருக்குது. என்னென்னா அதேமாதிரி வெர்டிக்கல் ஏரியா டைப் டூலும், அதேமாதிரி வெர்டிக்கல் பாத் டைப் டூலும் இருக்குது. இந்த டூலில் வந்து அதிகமாக ஒர்க் வர்றதில்லை, ஆனால் என்ன யூசேஜ் அப்படின்னு மட்டும் பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், ஒரு ஷேப் நான் எடுத்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஷேப்புக்குள்ளே தான் அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வர போகிறோம். முன்னாடி பார்த்தா அதே சேம் ஆப்ஷன் தான். என்ன சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னா, இது வந்து வெர்டிக்கலாக வரும். ஓகேங்களா? வெர்டிக்கலாக டைப் ஆகும். ஜஸ்ட் எடுத்து கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வெர்டிக்கலாக டெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் சொல்கிறேன், வெல்கம் டு. இந்த மாதிரி ஒரு தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பொதுவாக அதிகம் யூசேஜ் குறவு தான். உங்களுக்கு தேவைன்னா டைப் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் அடுத்திருக்கக்கூடிய பாத் டைப் டூலும் இதேமாதிரி வரும். இதில் இருக்க நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வெர்டிக்கலாக வரும். டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நேராக வராது, வெர்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கலாக டெக்ஸ்ட் வர்றதுக்கு யூஸ் ஆகுது. நீ அடுத்து இருக்க ஒரு டூல் இருக்குது, அது வந்து பல இடங்களில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த டூல் எடுக்கிறேன். இது லாஸ்ட் இருக்க டூல் என்னென்னா, அதாவது ஒரு டச் டைப் டூல். அதாவது என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கஸ்டமைஸாக எடிட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, வெல்கம் நான் கொடுத்துருக்கேன். இதை இதில் ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸையும் செப்பரேட்டாக நம்ம எடிட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த டச் டைப் டூலை யூஸ் பண்ணுறேன். இதோட ஷார்ட்கட்டு வந்து ஷிஃப்ட் T வரும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி T ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூல் வரும். சூஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த லெட்டர் நமக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் W நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது மட்டும் அந்த ஒரு லெட்டர் மட்டும் செப்பரேட்டாக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால் இதை வந்து சைஸு லார்ஜ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி
லார்ஜ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம் அதோட சைஸை வந்து. அடுத்து வந்து இதை ரொட்டேட் பண்ணலாம், மேலே ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வேணால் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். இது ஒரு சில வெரைட்டியான டிசைன் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி அதாவது ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும், ஒரு லெட்டரை மட்டும் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். இது மேஜராக யூஸ் ஆகாது, இருந்தாலும் இது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்த்துக்குங்க, ஒரு சில இடங்களில் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ நம்ம டைப் டூவில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு டெக்ஸ்ட் டூவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்த டூல் என்னென்னா டைப் டூலு. டைப் டூலில் 2 ஆப்ஷனாக வருது. ஒன்று வந்து கேரக்டர் டெக்ஸ்ட்டாக வரும், அதாவது சிங்கிள் லைன் ஒரு டெக்ஸ்ட்டு, இல்லைன்னா ஒரு அதாவது ஒரு ஹெட்டிங், அதோட சப் ஹெட்டிங் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே வந்து நம்ம டைப் பண்ணிடுவோம். அடுத்து இருக்கிற அதிலே இருக்கிற 2வது ஆப்ஷன் என்னென்னா பேராகிராஃபாக வரும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட்டுன்னா நமக்கு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அதில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணணும். அப்போ வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாக இருக்கும், இந்த குறிப்பிட்ட ஃப்ரேமுக்குள்ளே நிற்கும். அடுத்து இருக்க டூல் என்னென்னா நம்ம பார்த்தது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பேஸ் பண்ணி எந்த ஒரு ஷேப் இருக்கோ அந்த ஒரு ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு உள்ளே வந்து டெக்ஸ்ட்டை கொண்டு வரது. அடுத்து இருக்க பாத்து டெக்ஸ்ட்டு, ஒரு பாத்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லைனாக இருக்கலாம், ஒரு பாத்தாக இருக்கலாம், அந்த லைன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு பாத்து வெளியே நமக்கு டெக்ஸ்ட்டை கொண்டு போகிறது தான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் அந்த பாத்து டூல். அடுத்து வந்து வெர்டிக்கலாக டைப் பண்ணக்கூடிய டூல் இருக்குது. அப்புறம் கடைசியாக பார்த்தா இந்த 2 டூல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது இந்த டூல் பாக்ஸை பொறுத்தளவு, இல்லஸ்ட்ரேட்டரில் டூல்ஸை பொறுத்தளவு, அதாவது டெக்ஸ்ட் டூலை பொறுத்தளவு இவ்வளவு தான். இனி வந்து இதில் டெக்ஸ்ட்டில் வந்து இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சாஃப்ட் டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.